வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு உடம்பு முடியாமல் ஒருத்தவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் எமர்ஜென்சியாக வைக்கிறது வந்திருக்கோம். அது பீ ட்ராப் டைப்பு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வைக்கிறது வந்திருக்கோம். இப்போ அவங்க கால் முடியாதனால இதுமாரி வைக்க வந்திருக்கோம். இது குளிக்கிறது மட்டும் இருந்துச்சு, படிக்கட்டு கீழே உள்ளது. ஒரு கார்பரேஷன் வாட்டர் மட்டும் தான் வரும். இங்கே வெஸ்டர்ன் செட் பண்ணுறதுக்காக அந்தாண்ட செவரு இருக்கிறதுனால இப்போ நம்ம பீ ட்ராப் டைப்பாகவே வச்சுருக்கோம். ஆனால் தரையை உடைக்க தேவையில்ல, பீ ட்ராப் செவத்துலேயே பொறுத்து அனுப்பிக்கலாம். ரொம்ப டச்சாக போகிறதுக்கு இருக்காது. அதனால் இப்போ கார்பரேஷன் வாட்டர்லேயே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கிட்ட ஒரு டேப்பு, ஹெல்த்து பாஸ்ட்டு எல்லாமே வைக்க போகிறோம். பீ ட்ராப் பேஷனே எல்லாமே கொஞ்சம் சீப்பாக பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓப்பனில், எமர்ஜென்சி. அதனால் இப்போ கார்பரேஷன் வாட்டர் லைன் இருந்த லைன்லேருந்து ஒரு டீ போட்டுக்கிட்டோம். இதில் ஒரு டீ ப்ராஸ் டேங்குக்கு இன்புட் வாட்டருக்காக டீ ப்ராஸ் ஒன்று போட்டுக்கிட்டோம். இதில் ஒரு எல் ப்ராஸ் போட்டுருவோம். இல்லை ஓப்பனில் அடிக்கிறதுனால இது பைப்புக்காக போட்டாச்சு. நம்ம அளவு எடுத்து போட்டுக்க வேண்டியதான், ஏன்னா இடஞ்சல் இல்லாமல் அளவுக்கு திரும்ப போட்டுக்க வேண்டியதான். இது பேஷன் வச்ச பிறகு இதுக்கிட்ட டேப் வைக்கிறதுக்கு இடஞ்சலாக இல்லாமல் அதுக்கிட்ட கேட்டுட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு போட்டுப்போம். இது ஆங்கில் வால்வு அக்ரோடெக் கம்பெனி வாங்கிட்டு வந்திருக்காங்க, பிவிசியில். இது லோ காஸ்ட் தான், அதனால் நம்ம அதில் முறுக்கிப்போம். இதில் கட் பண்ணிட்டுனா இது லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஏற்றிக்கலாம். கட் பண்ணிவிட்டு டஃப்லான் டப் அடித்து ஏற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த சைடு அந்த சைடு கீழே பார்த்த மாதிரியும், ஏன்னா ஹெல்த்து பாஸுக்கு இது டேங்குக்காக மேலே பார்த்த மாதிரியும் வச்சாச்சு, செட் பண்ணியாச்சு. இது 4-5 பைப்பு போகிற அளவுக்கு உடச்சாச்சு. இது பேஷன்னா பதிஞ்ச பிறகு ஃபைனலாக தான் இந்த ஒர்க்கு பண்ணோம். பீ ட்ராப் பேஷனில் இதுமாரி தான் ஃபைனலாக தான் பண்ணணும். நம்ம இப்போ இந்த பேஷனில் நம்ம பீ ட்ராப் எஸ் ட்ராப்னா கீழே இறங்கியிருக்கோம், பீ ட்ராப்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது தரையை உடைக்காமல் இருக்கிறதுக்காக இது செவுத்து பொத்துக்கிட்டு போகிற மாரி இருந்தால் இது வாட்டத்துக்கு அதுக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைட்டு ஏரியும் பேஷன் வரும். அதனால் நம்மளுக்கு பாத்ரூம் ஹைட்டு ஏற்றணும், அதுவும் தேவையே கிடையாது. இது நம்ம பின்னாடியிலேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு வைக்கணும். கீழே இருந்து ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு வச்சா போதும். ஏன்னா பைப்பு இதுமாரி பொத்து விட்டுட்டு வச்சா ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க்குக்கு. ஏன்னா பேஷனை அளவு பார்த்து டைல்ஸ் ஏற்றி இறக்காமல் வராமல் நம்ம கரெக்டாக பார்த்து வைக்கிற மாரி இருக்கும். இது எமர்ஜென்சியாக இது வச்சதுனால நம்ம இது உடனே பண்ணியாவது. இது பேஷன் மார்க் பண்ணியிருக்கோம். சிமெண்ட்டு தர தான் கீழே இருக்குது. அதில் நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு 8M கிரிப்பர் போட்டு நம்ம 4-5 பிராஸ் ஸ்க்ரூ வச்சு ஏற்றியாச்சு. ஃபுல்லாக ஏற்றிட்டு இந்த பைப் லைன் ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். நம்ம பின்னாடி பாருங்கள், பின்னாடியிலேருந்து செவத்துலேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இந்த சைட்லேருந்து ஈவனாக இருக்கும் 9 இன்ச்சு. இந்த பைப்பு ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம எம்சியில் போட்டு ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக்கிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கணும். அதனால் அந்த பைப்பு உள்ளாரே சும்மா வச்சுருக்கோம். இப்போ டேங்கு நார்மலாக எப்பயும் போல் முறுக்கிற மாரி புஷ்ஷு தான் முறுக்கிட்டு ஆங்கில் வால்வு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதில் ஹெல்த்து பாஸ்ட்டு மட்டும் முறுக்கணும். இந்த சைடில் நம்ம எந்த சைடு வேணுமோ மாத்திர மாரி இருக்கிறனால இந்த சைடில் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சைடில் ரைட் சைடில் இது ஹெல்த்து பாஸ்ட்டு வச்சாச்சு. இந்த பைப்பு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் டேங்க் கீழே வராமல் நம்ம அளவு எடுத்து கீழேருந்து ஒரு 2 அடி ஹைட்டில் 3 அடி ஹைட்டில் இருக்கும். நம்ம 2 அடி கம்மியாக அடித்ததால கரெக்டாக இருக்குது. இந்த பைப்பு நம்ம ஒரு செட்டிங் போடுறப்பையும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பேக்கிங் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கிட்ட கட் பண்ணிவிட்டு இந்த டோருக்கும் வேசனுக்கும் இடையில கட் பண்ணிட்டு ஒரு டேப்பு போட்டுப்போம். இப்போ நார்மலான டேப்பு இருந்துச்சு, அதே போட்டாச்சு எல் ப்ராஸ் போட்டு. ஏன்னா இடஞ்சல பேஷனில் உட்காரப்போ இடஞ்சல் இருக்கக்கூடாது, டோருக்கு இடஞ்சல் இருக்கக்கூடாது, வாலி வச்சா இடஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு இந்த பேஷன் வேலையெல்லாம் முடித்த பிறகு நம்ம பேக்கிங் வேலையை பார்ப்போம். இப்போ ஹெல்த்து பாஸ்ட் அக்வாடெக் கம்பெனி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் ஹெல்த்து பாஸ்ட் இந்த மாடலில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஹெல்த்து பாஸ்ட் கரெக்டாக 1.5 மீட்ரு இருக்குது. 1 மீட்ரு ஓஸு வாங்கியிருக்காங்க. ஓஸ் கணக்கு தான் அது. இப்போ இந்த ஓஸு முறுக்கிறதுனால நம்மளுக்கு லைட்டாக தூக்கிட்டுனா இருக்கும். வாட்டரில் நிற்க அது நல்லா மட்டமாக இருக்கும். கீழே தரையில் இடிக்காமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ டோரை முறுக்கிப்போம். டோரு பார்த்திங்கன்னா இதில் சும்மா நார்மலாக எப்பயும் போல் பிவிசி டோர் மாரி தான் இருக்கும். அதை லாக் பண்ணிக்க வேண்டியது. நம்ம அதை லாக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பைப் லைனை பேக்கிங் பண்ணுறது இப்போ பற்றி பார்ப்போம். பேக்கிங் பண்ணதுனா இதில் முக்கியமானது. மற்றது நார்மலாக வெஸ்டர்ன் எப்பயும் போல் ட்ரில் பண்ணி அதுமாரி அடிச்சுக்கலாம். நம்ம இந்த உள்ளார ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு இது கார்பரேஷன் வாட்டரில் வரதுனால இது தண்ணி வரப்போ தான் நம்ம செக் பண்ண முடியும். டேங்கில் தண்ணி கிடையாது. இப்போ உள்ளாரிலேருந்து பேக்கிங் பண்ணியாச்சு. எம்சியில் வச்சு உள்ளார தள்ளிட்டு ஃபுல்லாக எம்சியில் வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு ரவுண்ட் பண்ணி. இந்த கார்பரேஷன் வாட்டர் ஒரு 4 மணி போல் தான் வரும். இல்லை காலைல ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வரும். அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற தண்ணி ஊற்றி டேங்க் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக தண்ணி ஊற்றி தான் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த கொத்தனார் அது பேக்கிங் பண்ணிடுவாங்க. அதில்
இந்த சந்தில் பார்ப்போம். சந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையாக இருக்கிற ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல அந்த சந்தில். இப்போ வந்து இதுக்கிட்ட தான் உரம் இறக்க போகிறாங்க. ஒரு 5 உரையை போட்டு இறக்கி இவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி போடுறாங்க. ஏன்னா பின்னாடி பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. ஒரு 4 லென்த்து பைப்பு போவோம். அதனால் இங்கேயே உரம் போகிற மாரி பைப் லைன் நீட்டி வச்சுருக்கோம். இதில் ஒரு 45 போட்டு உரம் இறக்க நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த சந்து தான் கரெக்டாக 1.5 அடி அளவு தான் இருக்குது. அதில் ஒரு டீ போட்டு ஒரு எல் போட்டு ஒரு 45 போட்டு இந்த சைடில் நேராக தரையை உடச்சி கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து டாப்பில் வந்து எண்டு கப்பு போட்டோன்னா போட்டு வச்சுப்போம். நம்ம ஏர் வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா அதை போட்டு தூக்குவோம். இல்லைன்னா செப்டி டேங்க்லேயே ஒரு ஏர் வச்சுருவோம். ஏன்னா இடஞ்சலாக இருக்குது, மேலே படிக்கட்டு இருக்கிறதுனால ஒரு எண்டு கப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து மேலே படிக்கட்டு இல்லைன்னா நம்ம பெண்டு பண்ணி பைப் லைனை தூக்கிட்டு போயிடுவோம். இப்போ லோ காஸ்ட்டாக சொல்கிறதுனால நம்ம அதனால் பண்ணுற மாரி இருக்குது. இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் போக தான் அதிகமாக வரும். மேக்ஸிமம் டேங்கில் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிடும். டேங்க் வச்ச பிறகு அப்புறமா ஒரு 2 மாதம் 2 டேங்க் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ கனெக்ஷன் பண்ணிப்பான். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வருது. இல்லை ஆங்கிலோவில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆங்கிலோவில் கட்டாயம் போடணும். இப்போ ஹெல்த் பாசிட்டிவ்லாம் மீடியமாக பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா கார்பஸ் வாட்டர் கவர்மெண்ட் வாட்ரு எங்கள் பாண்டிச்சேரி ஏரியாவில் அதேமாரி தான் வரும். இப்போ வந்து உள்ளார கொஞ்சோண்டு டேங்கில் தண்ணி இருக்குது. ப்ளஸ் தான் லீக்கேஜ் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதான். லீக்கேஜை பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒர்க்கை. பின்னாடி பைப் லைனில் ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்குதான்னு கண்டிப்பாக பார்க்கணும். இதேமாரி பைப் லைனில் பீட்ராப்பு டைப்பில் வந்து இதேமாரி பின்னாடி லீக்கேஜ் இருக்கும். இப்போ வீடியோ லீக்கேஜ் எதுவும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி.